ஒருவேளை நான் வீட்டுல யார்கிட்டயாவது சொல்லிட்டேனா, நீ இப்படி பண்ணன்னு நான் சொன்னனா, அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க. ஆனா அதனால என்ன ஆக போகுது? உன்னை நேசிக்கிறவங்களோட மனசு எல்லாமே உடைஞ்சு போயிடும். அவங்களோட நம்பிக்கை வீணாயிடும். உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின பிறகும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இப்போ வீட்டுல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை உன்னால அப்படியே காப்பாத்த முடியாதா? அவங்களுக்கு என்ன சந்தோஷத்தை தர முடியாதா? நம்ம 2 பேருமா சேர்ந்து மருமகளா நம்ம கடமையை செய்ய முடியாதா? ஷலன்னா, உன்னை பத்தின உண்மையை என்னைக்கும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ இந்த வீட்டு மருமக, ரிஷப் சாரோட மனைவி. எல்லாருமே உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு மூத்த மருமகங்கிற முறையில எல்லாருமே உன்னை ரொம்பவே மதிக்கிறாங்க. நான் அந்த மரியாதையை உன்கிட்ட இருந்து பறிக்க விரும்பல. ஆனா எனக்கு வேண்டியதெல்லாம், எனக்கு உன் மேல நம்பிக்கை வரணும், அவ்வளவுதான். இதுக்கு பதிலா எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்ல. நான் உன்னை நம்பணும்னு நினைக்கிறேன். உன்னால எனக்கு இத சத்தியத்தை பண்ண முடியுமா? ஒரு அம்மா இன்னொரு அம்மாக்கு சத்தியம் பண்ண முடியுமா? அவ மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டானு. நான் உன்னை நம்பலாமா ஷர்லன்? நீ மறுபடியும் என்னோட குழந்தைய அழிக்க முயற்சி பண்ண மாட்டல? I'm really sorry பிரீதா. I'm really sorry. நான் சத்தியமா சொல்றேன், நான் உனக்கோ இல்ல உனக்கு பிறக்க போற குழந்தைக்கோ எதுவும் ஆக விட மாட்டேன். I promise. Thank you ஷர்லன். நான் ஷர்லனை எல்லா விதத்திலயும் திருத்த முயற்சி பண்ணிருக்கேன். இப்போ இதுதான் என்னோட கடைசி முயற்சி. அன்பால திருத்தணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் இப்பவாச்சும் அவ திருந்திருப்பா. மாம், இந்த ட்ரிப்காக நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அதுவும் பிரீதாவும் வந்துட்டா. பிரீதா, இங்க வாமா. சீக்கிரம் 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 சீக்கிரம். இங்க பார், நீ என்னோட சின்ன வயசு ஞாபகப்படுத்திட்ட. இப்ப எனக்கு சின்ன வயசு பழக்கம்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. நான் மறுபடியும் சின்ன வயசு மாதிரி வாழணும். வாழலாமே. ஆனா எப்படி? நீங்களே சொல்லுங்க, என்ன செய்யணும்? அம்மா லுனாவ்லாக்கு போக பஸ் ஹையர் பண்ணிருக்காங்க. நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? நம்ம எல்லாரும் வண்டியில தனித்தனியா போக வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒன்னா பஸ்ல போகலாம். சரியா? சரிதான் பாட்டி. எனக்கு எனக்கு நம்ம பஸ்ல போக முடியாது. பிரீதா பிரெக்னெண்டா இருக்கால, அதனால இந்த நிலைமையில நாம பஸ்ல டிராவல் பண்றது அந்த அளவுக்கு சரியா இருக்காது. ஆமால, நான் இத பத்தி யோசிக்கவே இல்லையே. அத்தை, நான் ஒன்னு சொல்லட்டுமா? தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே நாம எங்க போனாலும் என்ன பண்ணாலும் சரி, பிரீதாவோட நிலைமைய மனசுல வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும். ஆக்சுவலா முதல் 3 மாசம் ரொம்ப ரிஸ்கி தான். ஆனா நீ டாக்டர்கிட்ட கேட்டு பாரு. நீ டிராவல் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டு பாரு. அப்புறம் டாக்டர் கிட்ட நீ என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட கூடாதுன்றதையும் தெளிவா கேட்டுக்கோ. என்ன பண்ணலாம் என்ன பண்ண கூடாது. இன் ஷார்ட், ஆல் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகே? சரி, ஓகே. கரீனாக்கா, ஆனா இவ்ளோ சீக்கிரம் டாக்டர் கிட்ட நமக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்? ராக்கிமா, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். டாக்டர் கிட்ட நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிட்டேன். நாளைக்கு தான். குட். அப்ப டாக்டர் கிட்ட போய் நான் பஸ்ல டிராவல் பண்ணலாமா வேண்டாமான்னு போய் கேளு. ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ கார்ல வந்துடு. நாங்க எல்லாரும் பஸ்ல வரோம். ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு வந்துடுறோம். அது சரி. நீங்க மட்டும் ஜாலியா கொண்டாடல, நான் பண்ண கூடாதா? நானும் உங்க கூட பஸ்ல தான் வருவேன். எல்லாரு கூடயும் ஆடிட்டு பாடிட்டு ஜாலியா வரப்போறேன். நீங்களே பாருங்க. சரி, அப்படின்னா ஒண்ணு நல்லா கவனிச்சுப்போம். சரி. இன்னைக்கு உன்னால நான் பிரீதா முன்னாடி தலைகுனிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னையோட உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு ஓவர். ஐயா, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏன் கண்டத்தை உளறிட்டு இருக்க? நீ ரொம்ப நடிக்க முயற்சி பண்ணாத. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் ரொம்ப நம்பிக்கையோட பிரீதாவை நான் என்ன பண்ண போறேன்னு உன்கிட்ட சொன்னேன். நீ கிருத்திகா கிட்ட சொன்ன, கிருத்திகா ஸ்ருதி கிட்ட சொன்ன, ஸ்ருதியால எனக்கு பிரீதாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நீ என்னையும் ஏமாத்திட்டல. You know what? நீ பிரீதாவை ரொம்ப காதலிக்கிறல. சோ இன்னில இருந்து பிரீதா பின்னாடியே சுத்தி வா. பிரீதா பிரீதான்னு சொல்லிட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிடல் போ, குட்டி காரணம் போடி என்ன வேணாலும் பண்ணி தொலை. இனிமே நீ எனக்கு வெறும் கிருத்திகாவுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான். நான் உனக்கு ரிஷப் லூத்ராவுடைய வைஃப். அட, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு முறை நான் சொல்றது மட்டும் கேளு. பிருத்வி, நீ பாட்டு டயலாக் பேசுவல, முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்து பிருத்வி. நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். இதுக்கு மேல
உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆ? கொஞ்சம் பொறுமையா யோசி. நான் உன்னுடைய புண்ணு பேபி, உன்னுடைய புண்ணு பேபி. பொண்ணு பேபியா இருந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்கான எக்ஸ்பைரி டேட் இன்னைக்கு வந்துருச்சு. யூ டோன்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் மை பிருத்வி. யூ டோன்ட் எக்ஸிஸ்ட். லிசன் பேபி. பேபி. ஹலோ. ஹலோ. நான் என் பொண்ணுக்கு லட்டு செய்யணும்னு நினைச்சேன், அதை செஞ்சுட்டேன். இது மட்டும் பிரீதா சாப்பிட்டாள்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. அக்கா, நீங்க ரெடி ஆயிட்டு எங்க போறீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன ஜானகி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பிரீதாவுக்கு லட்டு செய்ய போறேன். அதை செஞ்சு முடிச்சதும் பிரீதா வீட்ல கொண்டு போய் கொடுப்பேன்னு சொன்னேன்ல. அம்மா நான் ரெடி ஆயிட்டேன். லெட்ஸ் கோ. வாங்க 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 போலாம். இரு லட்டெல்லாம் எடுத்து இந்த பாட்டில போட்டுடுறேன், அப்புறம் போலாம். அடடா, எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம். 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்க, ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல. அட, உங்களுக்கு இங்கிலீஷ் படம் பாக்குறதுல இருந்து டைம் கிடைச்சதுன்னு சொல்ல முடியும். போங்க போய் படத்தை பாருங்க. அது சொல்றதுக்கு என்னவா? இங்க பாருடி, நீ என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாத. நான் இங்கிலீஷ் படம் பாக்குறேன். ஒருவேளை நீயும் பாக்கணும்னு நினைச்சீனா வா, என் கூட வந்து உட்காந்து பாரு. அப்படி உனக்கு ஏதாவது புரியலன்னா என்கிட்ட கேளு. யாருக்கிட்ட என்ன சொன்னான்னு கேளு. இப்ப எனக்கு 2 மினிட் கொடு, இதா வந்துட்டேன். நான் நிச்சயமா சொல்றேன், இந்த கேபிள் கனெக்ஷனை கட் பண்ண போறேன். எதுக்கு இங்கிலீஷ் படத்தை பாக்குறா? அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்றா. தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. யார் முன்னாடி இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறா? அட, அவங்க இங்கிலீஷ் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பாக்கட்டுமே. என்ஜாய் பண்ணட்டும், நமக்கு என்ன வந்தது? சரி, நான் ஒரு லட்டு தொடாத. என்னம்மா, உங்களுக்கு என் மேல இருந்த அன்பு மறுபடியும் தீந்து போயிடுச்சா என்ன? இல்ல, அன்பெல்லாம் தீந்து போகல. அது என்னன்னா, இந்த லட்டு இருக்குல்ல, இத நான் பிரீதாவுக்காக செஞ்சிருக்கேன். ஏன்னா ஒரு பொண்ணு அம்மாவாக போறான்னா அவளுக்கு இந்த லட்டு ரொம்ப முக்கியம். அப்பதான் அவளுக்கு பிறக்க போற குழந்தை, அவளுக்கு 2 குழந்தை பிறக்க போகுது. அவங்க ஆரோக்கியமா இருக்கணும், என் பொண்ணு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும். சோ இதை என் வருங்கால அம்மாவுக்காக பண்ணிருக்கேன். நீயும் அம்மாவாக போகும்போது உனக்கு இது மாதிரி லட்டு பண்ணி கொடுக்கறேன். ஐயோ அம்மா, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? சரி சரி விடுங்க. சில நேரத்துல உங்க மேல நிறைய அன்பு வருது, அப்ப உங்களை கடிச்சு தின்னலாம் போல இருக்கு. சரி சரி விடுங்க. நீங்க என்கிட்ட சொன்னதால இந்த லட்டு என் வருங்கால கியூட் அண்ட் கியூட்டிக்காகனா நான் இத சாப்பிடல. இப்போ நான் இந்த லட்டையும் சாப்பிட மாட்டேன், யாரையும் சாப்பிடவும் விட மாட்டேன். இனிமே இந்த லட்டை அக்கா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கரெக்ட், அவளுக்காக தான் செஞ்சிருக்கேன். சரி. ஐயோ ஜானகி ஆண்டி, சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் தான் உங்க மூஞ்ச அலம்புவீங்க? டைம் ஆகுது. சரி, நீ போய் ஒரு வேலை பண்ணு. சீக்கிரம் போய் ஆட்டோ படி, நான் வந்துடுறேன். ஜானகி, சீக்கிரமா கதவை சாத்தி போட்டுட்டு வா. என்ன யார் இது? கரண் நினைக்கிறேன். ஓ அப்படியா? போமா, நீயே போய் தர. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க கூட திறக்கலாம். நான் வந்து இங்க உட்கார்லான்னு வந்தேன். அடடா, எப்படி வெக்கப்படுறா பாரு. இல்ல பாட்டி, நான் வெக்கப்படல. நீங்களே போய் திறங்க. ரொம்ப எல்லாம் வெக்கப்படாத. அவன் உன் புருஷன், பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. போ, கதவு தர. மெதுவா போமா. ஓடாத. ஜானகி ஆண்டி, நீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரீதா, ஆன் கமிங் பேபி. தேங்க்யூ. ஆனா நீங்க எப்படி தனியா? மா, அம்மா நீங்க வரீங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அட, எல்லாத்தையும் அங்கேயே நின்னு பேசிடுவியா? உள்ள வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. சரலா, வணக்கம். உள்ள வாங்க. வாங்க, ஜானகி. வணக்கம். பிரீதா, ஒருவேளை உனக்கு என்னோட இங்கிலீஷ் புரியலன்னா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நான் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு வாழ்த்துக்கள். ஜானகி ஆண்டி, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உனக்கு புரிஞ்சிடுச்சா? ஓ, வெரி குட். பிரீதா, இங்க பார். என்னோட இங்கிலீஷ் இருக்கே, அது கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். புதுசா கத்துக்கிறேன்ல, ஆனா கேக்குறவங்களுக்கு என்னோட இங்கிலீஷ் புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஆங்கிலத்தை கத்துக்கிட்டேன். என்ன பாரு, உனக்கு குழந்தைங்க பிறக்கிறதுக்குள்ள
நான் செம்ம ஃபேண்டாஸ்டிக்கா இங்கிலீஷ் பேசுவேன். அதுக்குள்ள நான் இங்கிலீஷ்ல மாஸ்டர் ஆயிடுவேன். சோ கியூட் ஜானகி ஆண்டி, ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க. சரி வாங்க போலாம். சரி சரி. அம்மா நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஆ, உனக்காக லட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா அக்கா நான் சத்தியம்லாம் பண்றது இல்ல, ஆனா இன்னைக்கு உங்க மேல சத்தியம் பண்றேன். இதுல இருந்து நான் ஒரு லட்டு கூட திருடி சாப்பிடல, எல்லாம் உங்களுக்கு தான். ரியலி? சும்மா இரு. தேங்க் யூ. எனக்கு ஒரு விஷயம் புரியல. பிரீதா வந்து கதவை திறந்த உடனே என்ன பார்த்து ஏன் மிரண்டு போய் நின்னா? இல்லையே. ஜானகி, விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரீதா கரண் தான் வந்திருக்கான்னு நினைச்சு கதவை திறக்கிறதுக்காக வந்தா. ஓஹோ, புருஷ வரானதும் சிரிப்பு வரும், ஆனா என்ன பார்த்ததும் மிரண்டு போறியா? அதெல்லாம் இல்ல ஜானகி ஆண்டி, நான் எதிர்பார்க்கவே இல்லல. அம்மா நீங்க வரீங்கன்னு ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? நான் தான் வேண்டான்னு சொன்னேன். என்ன ஒருவேளை உன்கிட்ட சொன்னா உன் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பை நான் எப்படி பாப்பேன்? இப்ப பாக்குறேன்ல. பிரீதா, நாங்க எல்லாரும் டிசைட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி தினமும் உனக்கு இப்படி குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் கொடுக்க போறோம். அப்பதான் நீ எப்பவும் இந்த மாதிரி சந்தோஷமா இருப்ப. ஆ, ஒருவேளை நான் வரப்போற விஷயத்த உன்கிட்ட சொல்லி இருந்தா உன் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பு இருக்கே, இத நான் எப்படி பார்க்க முடியும்? அம்மா நான் அதனாலதான் சந்தோஷமா தான் உன்கிட்ட இருக்கேன். சொல்லாம வந்தேன். அப்புறம் இந்த லட்டை நான் உனக்காக ஸ்பெஷலா பண்ணேன், உன்னோட வருங்கால குழந்தைக்கும் இந்த அம்மாவுக்கும். அப்புறம் நீ கரெக்டா சாப்பிடணும்னு, அதாவது காலையில ஒண்ணு பாலோட சாப்பிடணும், அதுவும் தினமும் சாப்பிடணும். என்னைக்கும் நீ மறந்துடக்கூடாது. ராக்கி, இவ சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் வீக்கு, அதனால நீங்க கொஞ்சம் இவளை பாத்துக்கோங்க. தினமும் பாலோட ஒரு லட்டு சாப்பிடணும், அது இவளுக்கும் இவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நானே என் கையால பிரீதாக்கு இந்த லட்டை எடுத்து கொடுப்பேன். ஷலன், சொல்லுங்க அத்தை. சரளா வந்திருக்காங்கல்ல, டீ எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. ஜானகி ஆண்டி அது சமீர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? கிரிஷ் கிட்ட சொல்லி இவங்களுக்கு டீ டிஃபன் கொடுக்க சொல்றியா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். ப்ளீஸ் அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம், அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. வணக்கம் சரளா ஆண்டி. வணக்கம்ப்பா. நல்லா இரு, நல்லா இரு. ஆக்சுவலி ஸ்ருதி, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு லூனாவுல இருக்கால்ல, ஆமா, அதுக்கு அங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்ல. ஒரு நிமிஷம். அந்த ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? அட, நாங்க அங்க போறோம்ல. ஓ, ஸ்ருதி, விஷயம் என்னன்னா, கரனோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, சோனாக்ஷி. அவளுக்கு கல்யாணம் லோனாவ்லால. எங்க எல்லாரையும் அவ இன்வைட் பண்ண வந்திருந்தா, அதனால நாங்க எல்லாம் போறோம். அப்படியா? அண்ட் சமீர், சித்தி. நான் விசாரிச்சுட்டேன், லோனாவ்லால கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கா. வாவ், அது ஹில் ஸ்டேஷன், ஊரையும் சுத்தி பார்க்கலாம், கல்யாணத்தையும் அட்டென்ட் பண்ண மாதிரி ஆயிடும். சரிங்க சித்தி. நல்ல காரியம் பண்ணீங்க ராக்கி. ஏன்னா இடம் மாற்றம் இருந்தா பிரீதாவுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா? ஆனா கொஞ்சம் பாத்துக்கோங்க. எனக்கு தெரியும் நீங்க இவ்வளவு நல்லபடியா தான் பாத்துக்குவீங்க, இருந்தாலும் என்னை விட அதிகமா பாத்துக்குவீங்க. ஆனா என்ன பிரச்சனை, இவ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். இவ அங்கேயும் இங்கேயும் ஓடுவா, ஓட விடாதீங்க, இவளை பாத்துக்கோங்க, மெதுவா போக சொல்லுங்க. அப்புறம் இந்த லட்டு இருக்குல்ல, அத தினமும் காலையில பாலோட சாப்பிட சொல்லுங்க. மா அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் வேற என்ன சொல்றது, என்னை விட நீங்க அவளை நல்லபடியா பாத்துக்குவீங்க. எல்லாரும் ஒன்னதானே போறீங்க, அதனால எல்லாரும் இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரளா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லார விட அதிகமா பிரீதாவை தான் கவனிச்சுப்பேன். நீங்க உட்காருங்க, நான் வரேன். ஷோலன், என்னாச்சு? ஆல் ஓகே? நத்திங் இஸ் ஓகே. முதல்ல சொல்லுங்க, இன்னைக்கு இந்த வீட்ல எனக்கு எந்த தப்பும் நடக்காம எல்லாமே சந்தோஷமா நடக்கும். நான் ஒன்னு சொல்லவா? பிரீதா பிரெக்னென்ட் ஆனதுல இருந்தே எல்லாரும் அவ பின்னாடியே சுத்துறாங்க. எல்லாருமே அவளை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம், எப்படி சர்ப்ரைஸ் பண்ணாலும் யோசிக்கிறாங்க. சரளா ஆண்டி நேத்து ராத்திரி வந்தாங்கல்ல, இப்ப மறுபடியும் வந்துட்டாங்க பிரீதாவுக்கு லட்டோட. அதோட அத்தை என்ன பார்த்து போய் ஜானகிக்கும் சரளாக்கும் ஸ்ருதிக்கும் டிஃபன் கொண்டு வான்னு சொல்றாங்க. நான் என்ன இந்த வீட்டு சர்வெண்டா? நான் இந்த வீட்டு மருமக, என்னையே எல்லா வேலையும் வாங்க. காம் டவுன் ஷோலன், என்ன பேசிட்டு இருக்க நீ?
என் ஃபேமிலிக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு எதுக்காக நீ யோசிச்சுட்டு இருக்க? யாருக்குமே உன் மேல பாசம் இல்லையா? மறந்துட்டியா? நீ பிரெக்னெண்டா இருக்கும்போது எல்லாருமே உன் மேல எவ்வளவு அக்கறையா இருந்தாங்க, எவ்வளவு பாசத்தை காட்டினாங்க, உன்னை எவ்வளவு கவனிச்சாங்க தெரியும்ல? அது மட்டும் இல்லாம பிரீதா கிட்ட வீட்டோட மொத்த பொறுப்பையும் நீ பாத்துக்கணும், ஷோலினையும் பாத்துக்கணும்னு சொன்னாங்க. சிமிலர்லி இப்ப பிரீதா பிரெக்னெண்டா இருக்கா. இப்ப வீட்டோட மொத்த பொறுப்பும் உன்கிட்ட வந்துருச்சு. இந்த விஷயத்துக்கு எதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் பண்ற? எங்க பாரு ஷோலின், ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கும்போது அவளை நல்லா பாத்துப்பாங்க, அவளை வேலை செய்ய வேணாம்னு சொல்வாங்க. பிரீதா பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உன்கிட்ட வந்துருச்சு. அதுக்கு எதுக்கு இவ்ளோ அப்செட் ஆகுற? அண்ணிய பத்தி சொல்லணும்னா உன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் பிரீதா மேலயும் அவங்க வச்சிருக்காங்க. அவங்களோட பாசத்தை எப்பவும் சந்தேகப்படாத. அப்புறம் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? சரளா திரும்ப திரும்ப இங்க வரான்னு சொன்னல, சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷாலன். ஏன்னா எனக்கு சரளாவை சுத்தமா பிடிக்காது. ஆனா அவங்க ரொம்ப நல்ல அம்மா தான். அவங்களுக்கு தன்னோட மக மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. திரும்ப திரும்ப தன்னோட மகளை பார்க்க வராங்க. ஆனா உன்னோட அம்மா இப்படி எதுவும் பண்ணலையே. அத்த நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் மாமா என்கிட்ட அன்பா இல்லையா? நான் இந்த மாதிரி சொல்லல ஷாலன். பாசம் அக்கறை ரெண்டுத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்ல. ஆனா தானாவே தெரிஞ்சிடும். ஒருவேளை யாராவது வந்து என்கிட்ட சஞ்சனா எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வரான்னு கேட்டிருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும். அத்த ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் என் மேல அன்பு இல்லையா என்ன? இல்ல ஷோலன், அப்படி எதுவும் இல்ல. எனக்கு உன் மேல ரொம்ப பாசம் இருக்கு. நீ என்னோட மக மாதிரி. ஆனா என்னோட ஃபேமிலியும் எனக்கு ரொம்பவே முக்கியம். என்னோட ஃபேமிலி தான் எனக்கு முதல்ல. பிரீதாவோட பிரெக்னன்சி விஷயம் தெரிஞ்சதும் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம் அண்ணா ரூமை விட்டு வெளியே வந்திருக்காரு. அப்புறம் அண்ணி, மாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு டைம்ல நான் பிரீதாவை ரொம்பவே வெறுத்தேன். இப்ப கூட நான் நினைச்சேன்னா பிரீதாக்கு எதிரா என்னால பேச முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா பிரீதா என்னோட ஃபேமிலிக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கா. என்னோட ஃபேமிலி தான் என் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம். பொதுவா சொல்வாங்கல்ல, blood is thicker than water. உன்னோட மூட முதல்ல சரி பண்ண. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எல்லாருக்கும் உன் மேல ரொம்ப பாசம் இருக்கு ஷாலன். பிரீதாவோட ஃபேமிலி கீழே வந்திருக்கா. நான் போய் அவங்கள பாக்குறேன். இல்லனா கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. நீயும் சீக்கிரமா கீழே வந்துரு. அதுவும் டீ ஸ்நாக்ஸோட. ஓகே? சாமி, நீ நீ இங்கே வந்துட்டியா? ஆமா, நான் உன்னை கிட்னாப் பண்ண வந்தேன். கிட்னாப் பண்ண வந்தியா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. பண்ணு பண்ணு, கிட்னாப் பண்ணு. அதுக்கப்புறம் நீயும் நானும். ஏய், என்ன? நான் நான் வேற ஒண்ணு சொல்ல வந்தேன். சொல்லு நீங்க சொல்லு. எல்லாரும் வெளியூர் போறீங்கல்ல, அக்கா உங்க கூட வராங்கல்ல? ஆமா வர்றாங்க. ஆனா நீ எவ்வளவு டென்ஷன் ஆகுற ஸ்ருதி? டோன்ட் வரி, நான் அண்ணியை நல்லாவே பாத்துப்பேன். ஓகே, டோன்ட் வரி. இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும் அக்காவை எல்லாரும் நல்லா பாத்துப்பீங்கன்னு. ஆனா நீ அக்காவை பாத்துக்கணும்னு நான் சொல்லல. எதுக்கு இப்படி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஷர்லினை கவனிச்சுக்கணும். ஷர்லினையா? அதாவது ஷர்லின் மேல ஒரு கண்ணு இருக்கணும். ஏன்? அது உனக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லையான்னு தெரியல. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸ்ருதி, தயவு செய்து என்னாச்சுன்னு சொல்லு. பிருத்வி கிருத்திகாக்கு கால் பண்ணிருக்கான். அவன் கிருத்திகாக்கு கால் பண்ணி என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன? அந்த ஷர்லின் பிரீதா அக்காக்கு பொறுக்க போற குழந்தை அழிக்க முயற்சி பண்றான்னு சொல்லிருக்கான். அதோட ஆல்மோஸ்ட் அவ அந்த காரியத்தையும் பண்ணிட்டா. என்ன சொல்ற? ஆமா, அன்னைக்கு பாட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் அன்னைக்கு அனாவை எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி கிருத்திகா அவளை கையும் காலமா புடிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் கிருத்திகான் ஷர்லினை ஃபாலோ பண்ணேன். அப்ப நான் அவங்க பேசினதை கேட்டேன். என்ன என்ன பேசுனாங்க? நீ பயப்படாத, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நான் ஷர்லினுக்கு வார்ன் பண்ணிட்டேன். ஒருவேளை அவ இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கே தெரியும்ல சாமி, நாய் வாழை என்னைக்கும் நிமித்தவே முடியாது. அது என்னைக்கும் நிமிராது. அதோட ஷர்லினும் அந்த கேட்டகரி தான். எனக்கு என்ன பயம்னா, மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அக்காக்கு பொறுக்க போற குழந்தைய அழிக்கணும்னு முயற்சி பண்ணானா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? நான் ஷர்லின் திருந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அவ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. இவளை என்ன பண்றது? இல்ல சாமி, நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் அக்காவை பாத்துப்பாங்க. ஆனா நீ ஷர்லின் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. அவ மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது கெட்டது அக்காவுக்கு பண்ணிடக் கூடாது. புரியுதுல்ல? டென்ஷன் ஆகாத. நான் ஷர்லினை இந்த ஷர்லின் பிசாசு என்னோட பிரீத்தாவை சும்மா விட மாட்டான். அவளை பலார்னு ஒரு அரை அறையணும்.
அவளை பேச விடாம பண்றனா இல்லையா பாரு. அவளை என்ன பண்றேன் பாரு. நான் அவளை என்ன பண்றேன்னு பாரு. பாட்டி நில்லுங்க. ஒண்ணு இல்ல பாட்டி, ஒண்ணு ஒண்ணும் இல்ல இல்ல பாட்டி, ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல. ரெக்வெஸ்ட் பண்றேன், யார்கிட்டயும் இதையும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நீ தைரியமான பொண்ணு தானே, எப்ப இருந்து பயப்பட ஆரம்பிச்ச? பயந்தாங்கோழி. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது வந்து 2 பேரும் இப்படிதான் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியல. ஆண்டி நில்லுங்க. நமக்குள்ள இருக்க சண்டை நமக்குள்ளேயே சரி பண்ணிக்கலாம். மொத்த குடும்பத்தையும் தொல்லை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க, இதுல எதுக்கு அவங்களை இழுக்கணும்? நம்ம பிரச்சனை. Correct, வாங்க. correct. நான் அந்த பிசாசு சும்மா விட மாட்டேன். யார்கிட்டயும் இது சொல்ல வேண்டாம்னு சொல்றல. மொத்த குடும்பத்தையும் தொல்லை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொல்றது புரியுதுல்ல? நீ சும்மா ரீ. ஷர்லின், ஷர்லின். ஜானகி, ஜானகி என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அக்கா, யாராவது மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா உங்க வாயை உடைச்சிடணும். ஷர்லின் என்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நான் அது உங்ககிட்ட சொன்னேன்னா என்னை விட அதிகமா நீங்க தான் ரொம்ப கத்துவீங்க.